பிரதமர் என்னைக்குமே அவர் வந்துட்டு மீடியாவை அட்ரஸ் பண்ண மாட்டாரு. பேப்பருக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் குடுக்க மாட்டாரு. சும்மா ஒரு பொம்மை மாரி அவர் உட்கார்ந்திருப்பாரு. ராகுல் காந்தி அவர்கள் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. எல்லாமே போல்டா ஃபேஸ் பண்ணுவாரு. இன்றைக்கும் பிரஸ் மீட் குடுக்குறாரு. எல்லாமே பண்றாரு. ஆனா, அசெம்பிளியில வந்துட்டு பார்லமெண்டத்துக்கும் அசெம்பிளிக்கும் ஒரு மரபு உண்டு. அது என்னன்னா, எப்பவுமே ஒரு ஆளு பேச மாட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சட்டமன்றத்தில வந்துட்டு 110ன் கீழ் ஒரு அமெண்ட்மென்ட் மீனவர்களுக்கு எதிரான ஒரு அமெண்ட்மென்ட்டை வந்து சார் இன்னைக்கு நம்ம மோடி அவர்கள் ஸ்ரீலங்கா போனாங்க. எந்த ஒரு இதுவும் நடக்கல. அப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்ட இன்னைக்கு வந்துட்டு நம்ம இது பாஸ் பண்ணுனாங்க சட்டமன்றத்தில. 110ன் கீழ். விதி 110ன் கீழ். அந்த டைம்ல அது காங்கிரஸ் சார்பாக அதாவது எல்லா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆளு பேசணும். நான் வந்துட்டு இருக்கிறதுலே ஜூனியரான எம்எல்ஏ நான் தான். ஆனா இன்றைக்கு பேசுனது நான் தான். அந்த சபையில எங்களுடைய தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்கள் இருந்தார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் இருந்தாங்க. சீனியர் எம்எல்ஏஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஏன் நான் பேசினேன்? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. இதுதான் மரபு.